ஜெய் ஸ்ரீராம். ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாசத்துல நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்க போறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்ப வருது? 25, 26, 27. சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் 25, 26, 27 தினங்களில் வருகிறது. நாங்க எந்த தெய்வத்தை வணங்குறது? திருக்கருகாவூர்னு ஒரு ஊருங்க. இந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டாலே சந்தோஷம் வரும். ஏன்னு சொல்லுங்க, முல்லைவனநாதர். அடடா, இந்த குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுன்னா குழந்தைய தங்க தொட்டில போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்க தொட்டிலா சார்? எங்க சார் இருக்குன்னா திருக்கருகாவூர். அருமையான கோயில். ரொம்ப காலமா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, லேட் ஆகுது, ஒரு கோயில் சொல்லுங்க சார்னு காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோயில் சொல்லுங்க, குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம். இந்த குழந்தை பாக்கியத்திற்குரிய அற்புதமான கோயில்ல நிறைய விசேஷங்கள் அங்க இருக்கு. திருக்கருகாவூர் திருத்தலத்தை நினைத்து இந்த சந்திராஷ்டம தினத்துல வழிபடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மார்கழி மாசத்துல போயிட்டு வாங்க. எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு 5, உங்க 5 இருக்கு, புரியல? நீங்க 5னா என்ன அர்த்தம்னா, காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சிம்மராசி, உங்கள் ராசிநாதன் காலபுருஷ பாக்யாதிபதி ஸ்தானத்தில் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்து குரு பார்வை பெறும் பொழுது, யாருக்கெல்லாம் சிம்மராசியில குழந்தை பாக்கியம் தாமதமாகுதோ நேர திருக்கருகாவூர் போயிட்டு வாங்க. இந்த 30 நாள் டைம் இருக்கு, லீவ் இல்லை, அது இல்லை, அதெல்லாம் சொல்லப்படாது. போயிட்டு வாங்க, கண்டிப்பாக அங்கே என்ன கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. குழந்தைக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்காக இது விட்டீங்கன்னா எப்போ தெரியுமா திருப்பி இதே சான்ஸ் கிடைக்கும்? 12 வருஷம் ஆகும் சார். அடுத்த வருஷம் மார்கழி மாதம் வரும்ல, குரு பாப்பாரா உங்கள் சூரியனை? 12 வருஷம் கழிச்சு ஒரு மாமாங்கம் காத்திருக்கணும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மாமாங்கமாக காத்திருக்கேன் மாமான்னு ஒரு பாட்டு இருக்கு. மாமாங்கம்னா என்ன? குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து 12 ஆண்டுகள் சுற்றி வருவதற்கு பேர் மாமாங்கம். இப்போ இந்த சிம்மராசிக்கு தொழில் விருத்தி, கடன் அடைக்கும் ஒரு சூழ்நிலை, கால் வலி நீங்குதல், மருத்துவ செலவு சரியாதல். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வலி இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்புறம் வயதானவர்களுக்கு சில பயப்படுத்தும் வியாதிகள்லாம் சரியாயிடும். அதுக்கான வாய்ப்புகள். சார், குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இந்த கோயிலுக்கு போகலாமா, இல்லை மருத்துவ சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட போகலாமா? தாராளமாக போயிட்டு வரலாம். மிகச்சிறப்பான அற்புதமான நல்ல திருத்தலம். பொதுவாக எல்லாரும் போய் கும்பிட்டு வரலாம். தங்களுடைய எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை மனப்பக்குவத்தோடு திருக்கருகாவூர் திருத்தலத்தை சென்று தரிசனம் செய்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்வில் வெற்றிகள் கிடைப்பதற்கு திருக்கருகாவூர் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.